கள்ளழகர் ஏன் வைகை ஆத்துல இறங்குறாரு தெரியுமா? மதுரை எல்லாருக்கும் தெரியும். ஆனா மதுரைக்கு பக்கத்துல இருக்கிற அழகர் கோயில் பத்தி தெரியுமா? மதுரை நகரத்திலிருந்து சுமார் 20-25 கிலோமீட்டர் தூரத்துல அழகான மலைப்பகுதியில அமைஞ்சிருக்கு இந்த அழகர் கோயில். இங்கு எழுந்தருளி இருக்கிற பெருமாள் தான் கள்ளழகர், மகாவிஷ்ணுவோட ஒரு அழகான திருவுருவம். இந்த கோயில் சுற்றிலும் மலைகள், காடுகள், இயற்கை சூழல் எல்லாம் சேர்ந்து மிகவும் அமைதியான ஆன்மீக உணர்வை நமக்கு தருது. ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாசத்துல மதுரையில் நடக்கிற சித்திர திருவிழா ரொம்பவும் பிரசித்தம். இந்த விழாவில் மீனாட்சி அம்மனோட திருமணமும் கள்ளழகர் வைகையில் எழுந்தருளும் முக்கியமான நிகழ்வுகள். கதைப்படி தன் சகோதரியான மீனாட்சி அம்மனோட கல்யாணத்துக்கு கலந்துக்க கள்ளழகர் அழகர் கோயிலிருந்து மதுரைக்கு வராரு. ஆனா வழிமுழுக்க பக்தர்கள் ஆரவாரமா அவரை வரவேற்கிறதால அவரால் சரியான நேரத்துக்கு மதுரைக்கு போய் சேர முடியறதில்ல. கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சதும் அவர் வைகை ஆற்றில் இறங்கி அங்கிருந்தே பக்தர்களுக்கு தரிசனம் அளிக்கிறாரு. அதுக்கப்புறம் வண்டியூருக்கு போய் துர்வாச முனிவரோட சாபத்தால தவளையா மாறி இருக்கிற மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் கொடுத்து மறுபடியும் கள்ளழகர் மலைக்கே திரும்புறாரு. இது சித்திர திருவிழால ஒரு மிக முக்கியமான நிகழ்வு. இது ஒரு சாதாரண கோயில் விழா இல்லை. இது பக்தி, பாரம்பரியம் மற்றும் உணர்ச்சிகளால நிரம்பிய ஒரு அனுபவம்.